ஆம்சாங் எதிரிகள் இருக்காங்க, அவரை கொல்றதுக்குண்டான முயற்சி நடக்குது அப்படின்ற தகவல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸ் தமிழக அரசு இன்றைய முதல்வருக்கு சொல்லி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு இருக்கணும். திமுகவுக்கு பிடிக்காத ஆளுமைகள் கொல்லப்படுறாங்கன்னா அது திமுக ஆட்சியில் தான் சாட்சியத்து நடக்கும். ஆம்சாங் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய ஆளுமையா இருந்த ஒரு நபருக்கும் கொல்லும் அளவுக்கு முன்பகை இல்லை. அப்போ ஆம்சாங் கொல்லப்பட்டிருக்குன்னா ஆம்சாங் கொல்லப்படுறதுக்கு முக்கிய மூல காரணம் அன்னைக்கு ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாப்பட்ட பிரதமர்கிட்ட இருந்து போன் வந்துதான் ஜெயலலிதாவுக்கு, இது நான் கைது பண்ணாதீங்க, அதெல்லாம் முடியாது, கைது பண்ணுன்னு சொல்லி பண்ணாங்க. இந்த ஆம்சாங்குடைய வழக்குல பெரிய திமிங்கலம் இருக்குன்னு சொல்லி நக்கீரன் பிரகாஷே சொல்லியிருக்காப்புல. உங்களோட பார்வையில அந்த முக்கியமான விஐபி யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏதாவது முக்கியமான வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கை உடனே சிபிஐக்கு மாற்றணும் எல்லாருமே சொல்றாங்க. தமிழ்நாடு காவல்துறை விசாரணையில ரொம்ப பின்தங்கி இருக்கா? ஏன் சிபிஐக்கு மாற்றணுங்கிறாங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, அதுல இருக்குது ஒன்று மிலிட்ரி, இன்னொன்று போலீஸ். இது ரெண்டு தான் அங்கீகரிக்கப்பட்டு அதுலேருந்து ஒரு விங்கு தான் சிபிஐ. பொலிட்டிக்கலை லோக்கல் போலீஸ் கேட்டுட்டு அதன்படி விசாரணை கொண்டு போகும். சிபிஐ யாருடைய பொலிட்டிக்கல் பிரச்சனையும் கேட்காம கொண்டு போகும் விசாரணை. அதே சிபிஐயை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன்னா ஓகே சார் நான் விட்டு போயிட்டே இருப்பான். நவரஷ்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் நம்மளுடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது போன்று கொலைகள் இதற்கு முன்பு நடந்திருக்கா, இல்லை இதுதான் புதுசா இருக்கா? அதாவது திமுக ஆட்சி தான் கொலைகள்லாம் நடக்குது, மற்ற ஆட்சி இருந்தால் கொலைகள்லாம் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அது எந்த ஆட்சி இருந்தாலும் இப்போ வரப்பு பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ இல்லை சொத்து பிரச்சனையோ பல கொலைகள் அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. அது முன்பகை பின்பகை ரவுடிஸு இதெல்லாம் கொலைகள் திமுக ஆட்சியில் தான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னால் அது நம்ம வாய்க்கு நம்மளே அது சரியில்லாது. எல்லா ஆட்சியிலுமே கொலைகள் நடக்குது. ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு படி மேலே போய் சமூக மற்றும் அரசியல் ஆளுமைகள் படுகொலை செய்யப்படுறாங்க. இதை நம்ம பார்க்கணும். அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தாவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. என்ன அப்போ சமூகம் மற்றும் அரசியல் ஆளுமைகள் கொல்லப்படும் போது அது ஒரு விதமான கலவரத்துக்கு முக்கிய ஒரு காரணமாக போயிடுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 97 திமுக ஆட்சியில் தான் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா படுகொலை செய்யப்பட்டார். அப்போ படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே நவம்பர் கலவரம் நடக்குது. நவம்பர் கலவரம் திமுக ஆட்சி தான். அதன் பிறகு அப்படியே நடந்து தான் அதுக்கு பதிலடின்னு சொல்லிட்டு குண்டுவெடிப்பு நடக்குது. எல்லாமே அதுதான் நடக்குது பாருங்க. அப்போது ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய நபர் கொல்லப்படுவார் அப்படின்றது உளவுத்துறை இன்டெலிஜென்ஸுக்கு முன்கூட்டியே தகவல் வரும். அந்த தகவல் வரும்போது அப்போ இவனுங்க எப்படின்னு சொன்னால் இப்போ பழனி பாபா அவர் இருக்கிற வரையும் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்தார். அதிமுக எதிரினா திமுக துரோகிடா அப்படின்னு சொன்னார், அவருடைய பாணியில் சொன்னார். அப்போது அந்த தகவல் உலக இன்டெலிஜென்ஸ் மூலிமா கலைஞருக்கு வந்த தகவலை கலைஞர் சாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் கலைஞருக்கு அந்த தகவல் சொல்லாமல் இருக்கணும். ரெண்டு தான் நடந்திருக்கும். அந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ அதேமாரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆம்சாங் படுகொலை செய்யப்படும் போது ஆம்சாங் எதிரிகள் இருக்காங்க, அவரை கொல்றதுக்குண்டான முயற்சி நடக்குது அப்படின்ற தகவல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸ் தமிழக அரசு இன்றைய முதல்வருக்கு சொல்லி இருக்கும்போது விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் முதல்வருக்கு தகவலையே சொல்லியிருக்காது. அப்போ இது எல்லாமே திமுக ஆட்சியில் தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னும் போது அதனால தான் திமுக ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். எதுக்குன்னா அதுக்குன்னு சொல்லி திமுக ஆட்சி இல்லைன்னா மற்றவங்க ஆட்சியில் ஒரு கொலை நடக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா அது எப்பவுமே வருஷத்துக்கு புள்ளி விவரத்தோட பார்த்தீங்கன்னா 1000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்காது. யார் ஆட்சி ஆண்டாலும் சரி, பாபா பாரதியில் சொல்லணும்னா ராமன் ஆண்டாலும் சரி, ராவணன் ஆண்டாலும் சரி, யார் ஆண்டாலும் சரி அது கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது முன்பகை பின்பகை அந்த கொலை இந்த கொலை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆளுமைகள் அது ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் இல்லை சிறுபான்மை சமூகமாக இருக்கட்டும் திமுகவுக்கு பிடிக்காத ஆளுமைகள் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால் அது திமுக ஆட்சியில் தான் சாட்சியத்து நடக்கும். கடந்த காலங்களில் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் இல்லை, அதனால் செய்தித்தாளோ இல்லை நம்ம பொதிகையிலோ அந்த மாதிரி செய்திகளை தான் பார்க்க முடியுது. இப்போ சோசியல் மீடியா இருக்கனால இந்த செய்திகள் அதிகமாக பரவுதில்ல. இதனால திமுகவுடைய இந்த பிம்பம் மாறுதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை
உண்மையிலுமே திமுக ஆட்சியில சபாநாயகர் அப்பாவும் சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது எங்க ஆட்சியில மட்டும் தான் கொலைகள் நடக்கல, எல்லா ஆட்சியிலும் தான் கொலைகள் நடந்துருக்கு. அதுக்குதான் நான் பதில் சொன்னது. எல்லா ஆட்சியிலுமே கொலைகள் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இவங்க ஆட்சியில ஆளுமைகளே கொல்லப்படுவாங்க. அப்போ அதை ஃபெயிலியரை தான் பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியரை தான் நீங்க பார்க்கணும். ரகுபதியும் அதுதான் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு, கொலையை செய்யுங்கன்னு அரசு தூண்ட மாட்டாங்க, இது அரசுக்கு மீறிய கொலைகள், அதாவது பழிக்கு பழி நடக்கிற கொலைகள் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணம் ஆம்ஸ்டாங் கொலையை எடுத்துங்க, நீங்க 2 கண்ணோட்டத்தை பாருங்க. இப்போ என்னன்னா ஒரு 23 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. அந்த 23 பேர் கைது பண்ணக்கூடிய நபர்கள் யாருக்குமே இந்த குற்றத்தில் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு கால் கொலை பண்ணது இவங்களாக தான் இருக்கும், அந்த சிம் கார்டு வாங்கி கொடுத்தது இவங்களாக தான் இருக்கும். இவங்க கைது பண்ணிடுறாங்க, சிம் கார்டு வாங்கினது, ஃபோன் வாங்கி கொடுத்தது, அந்த வெட்டின கத்தியை மறைச்சது, இது போன்ற நபர்கள்னு சொல்லிட்டோம். மற்றும் அந்த கொலை பண்ண அந்த 8 பேர் உட்பட மொத்தம் ஒரு 23 பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே 100 விழுக்காடு அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தம் இருக்கும். சம்மந்தம் இல்லாத காவல்துறை கைது பண்ணாது, அதெல்லாம் நேச்சுரல், நான் ஏற்றுக்கிறேன். புரியுதுங்களா? அதே நேரத்தில் இந்த நபர்களுக்கும் ஆம்ஸ்டாங் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஆளுமையாக இருந்த ஒரு நபருக்கும் கொல்லும் அளவுக்கு முன்பகை இல்லை. அப்போது ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்குன்னா ஆம்ஸ்டாங் கொல்லப்படுறதுக்கு முக்கிய மூல காரணம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமையே இதுவரையிலும் கிட்ட இருக்காமல் ஏன் கைது பண்ணாமல் இருக்காங்க? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 23 பேரை கைது பண்ணாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க பாருங்கள், திமுகலேருந்து ஒருத்தன் கைது பண்ணிட்டோம், அதிமுகலேருந்து ஒருத்தன் கைது பண்ணிட்டோம், பாஜக இருந்த அஞ்சலியை கைது பண்ணிட்டோம், அவங்க பண்ணிட்டோம். இவங்க கைது பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பல குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களும் அந்த குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களுடைய ஒரு செயின் லிங்க், அவங்களுடைய தொடர்புள்ள நண்பர்கள் இப்படி தான் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, திமுக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி, அதனால அவருக்கு எதிராக இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு வழக்கு முடிக்க வராங்க. இப்போ அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவசரமாக விசாரணையில் இருக்கும்போது திருவெங்கடம் என்ற நபரை தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அவசரம் என்ன உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா, விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது டாய்லெட் போகிறாங்க பார்த்தீங்களா, கக்கூசுக்குள்ளே டாய்லெட் போனால் கூட கதவு திறந்து வச்சுக்கிட்டு 2 போலீஸ் நிற்பான் கண்ணோட. ஏன்னு சொன்னால் அவன் டாய்லெட் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கடுத்தடுத்து அவன் செத்துட்டானா? புரியுதுங்களா? ஏன்னா விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போவாதுன்னு சொல்லி, ஏன்னா நான் பல விசாரணைக்கு ஆட்பட்டவன், நான் பல விசாரணைகளை நானே ஆளாகி இருக்கிறேன். அப்படிங்கும்போது விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போவாது. நான் செத்துட்டேன், இப்போ விசாரணை பண்ணுறாங்க, என்னை விசாரணை பண்ணால் நான் செத்துட்டேன்னு போது விசாரணை என்னை தாண்டி போவாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, திருவெங்கடம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பாதுகாத்து இருக்கணும். அவனே தற்கொலை பண்ணிக்கிறேன் செத்துக்கிறேன்றா கூட நீங்கள் பாதுகாத்து இருக்கணும். ஆனால் நீங்கள் அசால்ட்டாக என்கவுண்டர் பண்ணிட்டு அவன் போனால் காலைக்கடன் கடிக்க போனால், மாலைக்கடன் கடிக்க போனால், துப்பாக்கி எடுத்து எங்களை சுட வந்தால் நாங்கள் சுட்டோம், அவன் செத்துட்டான், நாங்கள் தப்பிச்சிட்டோம். இந்த கதையெல்லாம் சினிமாவில் அம்பளி மாமா கதையெல்லாம் வேறு மாதிரியாக பேசிக்கலாமே தவிர நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? அப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னாவே இந்த கொலையில், ஆம்ஸ்டாங் படுகொலையில் மறைஞ்சு திரைமறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையை, அதிகார வர்க்கத்தை காப்பாற்றுறது தான் இந்த படுகொலையை நடந்திருக்கு. இப்போ உதாரணம் நீங்கள் எடுத்துங்க, சங்கராமன் படுகொலை நடந்துதா இதில் காஞ்சிபுரத்தில்? இப்போ சங்கராமன் படுகொலை அப்பு என்ற மிக பிரபலமான ஒரு நபரை கைது பண்ணுறாங்க. அவர் ரவுடின்னும் பேர் எடுத்தவர், ப்ளஸ் கள்ளக்கடத்தை சந்தனக்கட்டை உட்பட நிறைய ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் கூட. சாதாரண அப்புன்ற நபர் ஏதோ ரவுடின்னு சொல்லி சும்மா விட்டுறக்கூடாது. அவரை கைது பண்ணுறாங்க. அவரை தொடர்ந்து ஒரு 18 பேர் அந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க. சங்கராமன் படுகொலையை பண்ணுறாங்களா இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாங்க, போலீஸு ஃபுல்லாக விசாரிக்கும் போது, அப்போ கடுமையாக விசாரணை பண்ணும்போது அப்போ சொல்கிறான், நான் எனக்கு சம்மந்தம் இல்லை, ஜெயேந்திர சாமியும் விஜயேந்திரன் தான் என்னை கூப்பிட்டு இந்த கொலையை பண்ண சொன்னாங்க. என்ன சொல்கிறாரு, ஜெயேந்திரம் விஜயேந்திரம் 2 பேரும் யார்? இந்தியாவின் இதயம் என்று கருதப்படக்கூடிய சங்கர மடத்தினுடைய மூத்த சாமியார்கள். அவங்கள கையை யாருமே வைக்க முடியாது, அவங்கள பார்வையாக பார்த்தாலும் முடிஞ்சிச்சு, தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவான். புரியுதுங்களா இல்லையா? அப்படியாப்பட்ட நபர்கள் தான் இந்த கொலை பண்ண சொன்னாங்கன்னு அப்போடைய ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம். அப்போ ஜெயலலிதா என்ன பண்ணிச்சு, ஒருத்தர் விஜயேந்திரர் ஓடி போயிட்டார் நேபாளுக்கு, ஜெயேந்திரன் டெல்லிக்கு ஓடிட்டாரு. போலீஸு இன்னும் அவங்களுடைய அந்த கன்ஃபெஷன் வாக்குமூலத்தை எடுத்துமே ஜெயலலிதா கிட்ட கொடுக்குறாங்க. படித்து பார்த்துட்டு முதல்ல 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு சொல்லிச்சா இல்லையா? பண்ணாங்க. அதுதான் தேவை. அவங்க நினைச்சிருந்தா காவல்துறை அல்லது அந்த தமிழக அரசு நினைச்சிருந்தா
அப்புவை மெயின் குற்றவாளியாக்கி மற்ற அந்த 18 பேரோட அந்த வழக்கு முடிச்சிருப்பாங்க. அந்த வழக்கு மாதிரி இதுலயும் இருக்குங்கிற மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி தான் இந்த வழக்கிலும் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்குன்ற நான். அன்னைக்கு ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவங்க வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாப்பட்ட நம்பர் எங்க பிரதமர்கிட்ட இருந்து போன் வந்துதான் ஜெயலலிதாவுக்கு, இது வேணா கைது பண்ணாதீங்கன்னு. அதெல்லாம் முடியாது, கைது பண்ணுன்னு சொல்லி பண்ணாங்க. குற்றவாளி தான் சொன்னாங்க. இத்தனைக்கும் அந்த பொம்பளை நீங்க பாப்பாத்தி என்னென்னோ சொல்லிட்டீங்க. நிர்வாக ஆளுமை. அது சங்கர மடத்து மீது கை வைக்கிறது யாராலையும் முடியாதுங்க. ஜனாதிபதியிலிருந்து பிரதமர்லேருந்து அவங்க காலடியில் விழுந்து கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகளையே வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு. இந்த ஆம்ஸ்டாங்குடைய வழக்குல ஒரு பெரிய திமிங்கலம் இருக்குன்னு சொல்லி நக்கீரன் பிரகாஷே சொல்லியிருக்காப்ல. உங்களோட பார்வையில் அந்த முக்கியமான விஐபி யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நிச்சயம் வந்து ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமான நபர்களாக இருக்கலாம். அந்த திமிங்கலம் இல்லை, ஆளுமை. அந்த ஆளுமை இருக்கிறனால தான் கொலை பண்ண 1 ஹவரில் போய் சரண்டர் ஆகி ஹாயாக போய் சரண்டர் ஆகிறாங்க. பெரம்பூரில் கொலை பண்ணிட்டு அண்ணா நகரில் போய் சரண்டர் ஆகிறாங்கன்னா இதெல்லாம் அதிசயமாக இருக்கா இல்லையா? அப்போது இந்த வழக்கு ஒரு கால் சிபிஐக்கு போயிடுச்சுன்னா இப்போ எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. எல்லாமே திருவங்கடத்தை காட்டுறாங்க. திருவங்கடத்தை விசாரிச்சு திருவங்கடம் யார் மெயின் டிக்கெட்டை காட்டுவாங்க. அப்போ மெயின் டிக்கெட்டை காட்டும்போது அப்போ பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணுறாங்க, அவசரமாக சிபிஐக்கு கொடுத்துட போகிறாங்களே வழக்குன்ட்டு திருவங்கடத்தை போட்டு தள்ளுறாங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த கொலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்ட்ட இதில் ஒரு கேள்வி வருது. இப்போ தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது முக்கியமான வழக்குகள் இருந்தால் அந்த வழக்கை வந்து உடனே சிபிஐக்கு மாற்றணும் எல்லாருமே சொல்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணையில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கா? ஏன் சிபிஐக்கு மாற்றணுங்கிறாங்க? ஏன்னா அது தமிழக முதல்வருக்கே அந்த இந்த விளக்கத்தை நீங்கள் கொடுத்தாகணும். இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். தமிழக முதல்வருக்கே அந்த நம்பிக்கை இல்லை. அதனால தான் வந்து கோயம்புத்தூரில் சிலிண்டர் வெடிப்புக்கு வந்து அண்ணாமலை சொன்னாருன்றதுக்காக என்ஐஏ கிட்ட உடனே கூப்பிட்டு கொடுத்தாரு இல்லையா? ஏன்னு சொன்னால் என்ஐஏக்காரன் வந்து நிச்சயம் 10-20 முஸ்லீம்களை கைது பண்ணுவோம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொடுத்தீங்க. இனி கலாச்சார விஷயத்துக்கு சிபிஐ கேட்குறாங்க, கொடுத்துட்டு போங்க. ஆம்ஸ்டாங் கொலைக்கு சிபிஐ கேட்குறாங்க, கொடுத்துட்டு போங்க. ஏன்னா கலாச்சார விஷயத்துக்கு சிபிஐ கொடுத்தா சிபிஐ வந்து திமுக மீது யாருன்னு கைது பண்ணிட்டு போறான்னு பயம். இங்கே வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து சிபிஐ கொடுத்தா திமுகனுடைய முக்கிய மூத்த ஆளுமைகள் யாருன்னா கைது செய்து போறான்னு பயம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, சிபிஐ கொடுக்காம மறிக்கிறீங்க. இன்னொரு கதை என்ன தெரியுமா, இதுல ஆருத்ரா சம்பந்தப்பட்டது உண்மை. இந்த படுகொலையில ஆருத்ராவுடைய தொடர்பு இல்லாம இருக்காது இதுல. அதனால தான் வந்து இந்த கொலை நடந்த உடனே பாருங்க அவசரமா வந்து இன்டர்வியூ கொடுக்குறான் அண்ணாமலை. என்ன கொடுக்குறான், இது சிபிஐக்கு மாற்றுங்கன்னா. அவனுக்கு என்ன பயன்னா, தமிழக போலீஸ் இது பண்ணாங்கன்னா எங்கடா நம்மள இந்த கேஸில் கோத்து விட்டுருவாங்களன்றதுக்காக இவன் பயந்து சிபிஐ கொடுங்கன்றாப்புல அண்ணாமலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கால் சிபிஐக்கு போயிடுச்சுன்னா நமக்கு சிக்கல் வருமேன்னு சொல்லிட்டு அவசரமாக சரண்டரான ஒரு நபரை தூக்கிட்டு போய் தப்பிக்க முயற்சிட்டான்னு சொல்லி படுகொலை பண்ணுறாங்க. அப்போ 2 பேர். அப்போது இது போன்ற ஆளுமைகள் இந்த கொலையில் தொடர்புல இருக்காங்கன்றது தான் நீங்கள் பார்க்கணும். சாதாரணமாக இந்த 23 பேரை கைது பண்ணாங்க, 30 பேரை கைது பண்ணாங்க, 5 பாஜக வேற கைது பண்ணாங்க, அப்புறம் இன்னொரு அதிமுக கைது பண்ணாங்க, திமுக காரன் கைது பண்ணாங்க. பாருங்கள் சமூக நீதி அரசினுடைய நிலையை பாருங்கள். நாங்கள் வந்து சட்டத்தின் முன் எல்லாரும் நிப்பாட்டி தண்டிக்கிறோம். இந்த கதை வேண்டாம். அன்னைக்கு ஜெயலலிதா நினைச்சிருந்தால் முக்கிய குற்றவாளிகளாக இருந்த விஜயேந்திரையும் ஜெயேந்திரையும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் காப்பாற்றல. இல்லை, தப்பு செஞ்சா தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொம்பளை விட்டாரு. அதே மாதிரி இன்றைய முதல்வர் ஒரு முடிவு எடுக்கணும் ஆம்ஸ்டாங் படுகொலையில். அப்போதான் நீதி கிடைக்குமே தவிர அதை விட்டுட்டு இப்போ எல்லாமே குற்றவாளிகளுக்கு சார்பு நபர்களை தான் கைது பண்ணுறாங்க. சிபிஐ வேற, காவல்துறை வேற இல்லை, எல்லாம் விசாரணை தான். இப்போ ஒன்று பாருங்கள், நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கிறது ஒன்று மிலிட்ரி, இன்னொன்று போலீஸ். இது 2 தான் அங்கீகரிக்கப்பட்டது. அதுலேருந்து ஒரு விங்கு தான் சிபிஐ, அதுலேருந்து ஒரு விங்கு தான் என்ஐஏ. இப்போ என்ஐஏயும் சிபிஐயும் ரெகக்னைஸ் இல்லை. இப்போ எப்படி வந்து மிலிட்ரி போலீஸ்ன்ற ரெகக்னைஸ் இருக்குது பார்த்தீங்களா அரசியலமைப்பு சட்டத்தில், அதில் வந்து இந்த சிபிஐன்னு சொல்லி இருக்காது, என்ஐன்றதெல்லாம் இருக்காது. அதுலேருந்து ஒரு விங்கு தனி பிரிவுகளாக்கி ஸ்பெஷல் டீம் மாதிரி இவங்க உருவாக்கினது தான். இப்போ ஐபின்றோம், இன்வெஸ்டிகேஷன் பீரோ, ரான்றோம். அது வந்து எப்படின்னா, ராம் வந்து எப்படின்னு சொன்னால் அதோ பக்கத்து நாட்டில் ஊடுருவி அங்கே இந்தியாவுக்கு எதிராக எதனா சதி பண்ணுறாங்களான்றது உளவு பார்க்கறது, அல்லது அந்த நாட்டு வந்து நம்ம நாட்டு இந்தியாவுக்கு எதிராக எதனா செயல்படுத்தான்றது உளவு பார்க்கறது தான். இப்போ ஐஎஸ்ஐஎஸ்ன்றாங்க இல்லையா,
ISISன்னு. பாகிஸ்தான் உளவு அமைப்பு இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இந்தியாவில் சதி பண்ணுறது திட்டம் பண்ண. அதேமாரி தான் இந்தியாவுடைய ரா வந்து அந்த நாட்டில் உள்ள புந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய புரட்சி அமைப்புகள் யார், இந்தியாவுக்கு எதிராக யார் யார் செயல்படுறாங்க அதெல்லாம் கண்காணிப்பாங்க. இதுதான் உளவுத்துறை அமைப்பு. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்ட் மிலிட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெகக்னைஸ் அதுலேருந்து வந்த விங்குகளை தான் நீங்கள் பார்க்கணும், இணை பிரிவுகளை தான். இப்போ சிபிஐன்றோம், சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. இப்போ சிபிஐ வந்து வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர்கள் இல்லை. அதேமாரி NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் இவங்களும் வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர்கள் இல்லை. இவங்க 4-5 மூளை இருக்காது, 5-6 கையே இருக்காது, போலீஸே தான் இவங்க. IPS முடிச்சுட்டு சிபிஐலேயும் இருப்பாங்க, NIAலேயும் இருப்பாங்க, லோக்கல் போலீஸ்லேயும் இருப்பாங்க, அதே போலீஸ் தான். ஆனால் என்னன்னு சொன்னால் சிபிஐ என்னும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை தரமாக கொண்டு போவாங்க. இப்போ லோக்கல் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்படியே கொண்டு போவோம். சிபிஐ வந்து கொஞ்சம் தரமாக விசாரணையை வந்து அதிகப்படுத்தி ஒரு சின்ன விஷயத்தை கூட விட மாட்டாங்க. இப்போ நம்ம பேசும்போது ஏதோ ஒரு தவறி ஏதோ ஒரு வார்த்தை விட்டோன்னா அது நீ அன்னைக்கு பேசிட்டே அதில் பேசும்போது இந்த பேரை பயன்படுத்தினா யார் அவர் என்ன இது அதை நோண்டுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி நோண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு விதமாக கொண்டு போவாங்க. இது எதுக்கு வேற விசாரணை வேணும்னு கேட்குறேன்னா இவங்களோட சேர்ந்தவங்க அவங்களோட சேர்ந்தவங்க இவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க என்ன எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போயிருக்கானோ அதே தான் அவங்களும் எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போக முடியும். அவங்க இன்னும் புதுசாக வந்து புதுசாக வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. இப்போ உங்களை என்னை விசாரிக்கிறாங்க, ரஹீமை விசாரிக்காத விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ரஹீமை வேணான்றாங்க, விட்டுருவாங்க. விட்டு வேற ஆள் மூலியமாக அப்படியே போவாங்க. ஆனால் சிபிஐ கிட்ட அது வேலைக்காக புரியுதுங்களா. அதுக்கு சிபிஐ வந்த உடனே ஏதோ ஒரு புதுமை இவங்க கிட்ட இல்லாத திறமெல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. எந்த மண்ணாங்கிட்டையும் இல்லைம்மா, எல்லாருக்கும் ஒரே திறமை தான், எந்த ஏற்ற இருக்குமே இல்லை. கொஞ்சம் லோக்கல் பொலிட்டிக்கலை வந்து லோக்கல் போலீஸ் கேட்டுட்டு அதன்படி விசாரணை கொண்டு போவோம். சிபிஐ யாருடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரையும் கேட்காம கொண்டு போவோம் விசாரணை. அதே சிபிஐயை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து பேசுனேன்னா ஓகே சார் நான் விட்டுறேன் சார்ன்ட்டு விட்டு போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா. ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கட்டுப்பாடு, விட்டுறேன் சார் விட்டு போயிட்டே இருப்பான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இந்த சிபிஐ NIA எல்லாமே. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நெவரஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள்.